ஹலோ வெல்கம் வெல்கம் பேக் டு பிபி டாக்ஸ் பி டாக்ஸ் வரவேற்கிறேன். இன்னொரு சென்னை மேட்சுக்கு உங்களை வரவேற்கிறேன். சாரி, என்னால அந்த மோகன் ஸ்போர்ட்டிங் மேட்சுக்கு வாட்ச் அலாங்க மேட்ச் ரிவியூ பண்ண முடியல. பண்ற அளவுக்கு ஒர்த்தான் நீங்க கேட்கலாம், ஆனா ஒர்த் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து வருஷம் வருஷம் என்ன நடக்குதோ இல்லையோ, எலெக்ஷன்ல மக்கள் போய் ஓட்டு போடணும் இல்லையோ, முகமதன் ஸ்போர்ட்டிங் சென்னையின் வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்கறது வந்து உறுதியாயிடுச்சு. போன வருஷம் வந்து அவங்களுக்கு முதல் ஐஎஸ்எல் வின்னையும் அவங்களுக்கு அவங்க ஹோம்ல போயிட்டு 2-0 அப்பு போயிட்டு 2-2 டிராப் பண்ணோம். இந்த வருஷம் அவங்க நம்ம ஹோமுக்கு வந்து நம்ம தான் வந்தாலே வாழைக்கும் சென்னை இல்லையா, ஸோ நம்ம வந்து அவங்க இந்த வழக்கம் போல கொடுக்குற பாயிண்ட்டை அவங்களுக்கு கொடுத்துட்டோம். என்ன 3 பாயிண்ட் கொடுக்கல, 1 பாயிண்ட் தான் கொடுத்தோம். ஸோ அதை வச்சு சந்தோஷப்படுறதான்னு எனக்கு தெரியவில்லை. பட் வந்து ஒரு 5 வருஷம் ஹோம் மேட்ச் ஆனதுக்கு அப்புறமா அதுல வெற்றிகரமா ஒரே ஒரு கேம் ஜெயிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து மறுபடியும் அவே போறோம். 3 கேம் வரிசையாவே. அதாவது எப்படி ஐஎஸ்எல் எப்படி வந்து போட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 அவே கேமு, அப்புறம் 5 ஹோம் கேமு, அப்புறம் 3 அவே கேம், கடைசி ஒன்று பெங்களூர் வந்து ஹோம் கேமு. பட் 5 ஹோம் கேம்ல பார்த்தோம்னா ஒரே கேம் தான் ஜெயிச்சிருக்கோம். அதுவும் வந்து கஷ்டப்பட்டு முக்கி மோதி ஸ்போர்ட்டிங் டெல்லியோட ரொம்ப திணறி தான் ஜெயிச்சோம் 1-0. மீதி எல்லாம் வந்து ஒரு 3 டிரா ஒரு லாஸ் நினைக்கிறேன். அது இந்த 3 டிராவும் பாத்தீங்கன்னா ஜெயிக்க வேண்டிய மேட்ச். இப்ப எஃப்சி கோவா வந்து ஜெயிக்க வேண்டிய மேட்ச் கோட்டை விட்டோம். ஆக்சுவலி எஃப்சி கோவா ஜெயிக்க வேண்டிய மேட்ச், இன்டர்காஷி சுமாரா தான் ஆடணும், தோத்தோம். அதுக்கப்புறம் போன மேட்ச் மோகன் ஸ்போர்ட்டிங்க ஜெயிச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஜெயிக்க வேண்டிய மேட்சை கோட்டை விட்டு எல்லாம் பண்ணி அது மேட்சுக்கு ஒரு கேம் ஜெயிப்போம், மேட்சுக்கு ஒரு கோலாவது அடிப்போம்னு பார்த்தேன். ஏன்னா லிட்டரல் மேட்ச் ஒரு கோல் தான் அடிக்கணும்னு குடி வச்சிருக்காங்க போல. போன மேட்ச் அதுக்கும் நம்ம கொடுத்து வைக்கல. அதான் வந்து ஒரு சேடான விஷயம். அண்ட் இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா ஜம்ஷெட்பூரோட அத்தவே மேட்ச். ஜம்ஷெட்பூரோடைய மேனேஜர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மேனேஜருடைய நான் என்ன அந்த மேனேஜர் பத்தி நினைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பத்தி நான் பெருசா சொல்ல வேண்டிய விரும்பலை நினைக்கலன்னு நினைக்கிறேன். பட் வந்து இந்த சீசன் எப்படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நல்லா ஸ்ட்ராங்கா ஸ்டார்ட் பண்ணானுங்க. லைக் ஓகே ஃபர்ஸ்ட் மூணோ 4 மேட்ச் வரிசையா வின்னு, லைக் வந்து வரிசையா ஜெயிச்சானுங்க. ஹோம்ல ஜெயிச்சானுங்க, ஈஸ்ட் பெங்கால் அவையில போய் ஜெயிச்சானுங்க. திங்கிங் ஓகே மேபி ஜம்ஷெட்பூர் இந்த வாட்டி மேபி டார்க் ஹார்ஸா இருப்பாங்க டைட்டில் ரேஸ்க்கு அப்படின்னு பார்த்தா கடைசி 5 மேட்ச் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல. லைக் லாஸ்ட் 5 மேட்சஸ் தான் நாட் ஒன் சிங்கிள் கேம். கடைசியா மார்ச் எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ ஏப்ரலே முடிய போகுது. we have won a game more recently than them. அதுதான் வந்து உண்மையே சொல்ல போனோம். அண்ட் அவங்க லாஸ்ட் மேட்சும் பார்த்தோம்னா கேரளோட 2-0 தோத்தாங்க. எஸ் ஒரு ரெட் கார்டு வந்தது. அண்ட் ஒரு பெரிய ரெட் கார்டு வேற. ஏன்னா ஸ்டீவன் எஸே ஒரு அந்த மோஸ்ட் குரூஷியல் டிஃபெண்டர் ஜம்ஷெட்பூருக்கு அவர் வந்து மிஸ்ஸிங் ஆட்பார் இந்த கேமுக்கு. ஸோ அண்ட் வந்து அவங்க கடைசியா ஒரு ஃபியூ கேம்ஸ் தான் பார்த்தோம்னா இந்த மாதிரி 1-1 இந்த மாதிரி அப்புறம் இந்த 2-0 ஒரு வாட்டி தோத்தானுங்க. ஸோ லாஸ்ட் 5 கேம்ஸா ஜெயிக்கல, ஆனா ஃபர்ஸ்ட் 4 கேம்ஸ் ஜெயிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதா இருக்கு. ஸோ எப்படின்னா ஒரு கேம் ஜெயிச்சா வரிசையா ஜெயிப்பாருங்க, இல்ல ஒரு கேம் தோத்தோ இல்ல டிராப் பண்ணவோ அந்த மொமெண்டம் கண்டினியூ இந்தியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு டீமா இருக்கு. அந்த டீமோட நம்ம எப்படி பண்ண போறோம்னு எனக்கு ஆனஸ்டா தெரியாது. ஏன்னா நம்மள என்ன பண்ண போறோம் எனக்கே தெரியாது. அப்புறம் தான் அவனுக்கு தெரியாது. ஏன்னா ஓகே நம்ம கிட்ட பிளேயர்ஸ் இருக்காங்க. நம்ம கிட்ட இந்த அட்டாக்கிங் கேப்பபிலிட்டி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. நம்மளால அட்டாக் பண்ணி அவங்க டிஃபென்ஸ் அடிச்சு கோல்ஸ் அடிக்க முடியுமா? கண்டிப்பா இருக்கு. ஆனா நம்ம பண்ணுவோமா? ஷவுட் அவுட் பீடா தெரியாது. ஏன்னா வந்து போன கேம் மோகமதன் ஸ்போர்ட்டிங் என்னன்னா 8 கேம்ல அதுக்கு முன்னாடி 8 கேம்ல ஒரே பாயிண்ட் தான் எடுத்தானுங்க. 7 மேட்ச் வரிசை தோத்தானுங்க. அதுக்கு முன்னாடி கேம்ல 1 பாயிண்ட் எடுத்தானுங்க. அந்த டீம்கிட்ட கூட நம்மளால வந்து ஹோம்ல வந்து நம்மளால டாமினன்ஸ் பண்ணி ஜெயிக்க முடியல. ஏன்னா வந்து அவ்வளவு கேவலமா இருந்தது, எஸ்பெஷலி இன் அட்டாக். லைக் வந்து டிஃபென்ஸ் கூட நம்ம ஓகேன்னு சொல்லலாம், பிகாஸ் நம்ம டிஃபென்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிச்சு. பட் நம்ம அட்டாக் வந்து அதாவது சில வாட்டி நீங்க கேம்ஸ் தான் பாத்தீங்கன்னா என்னதான் இது இவ்வளவு கேவலமா இருக்கு அட்டாக், சில வாட்டி அப்படி இருக்குன்னு. நான் என்ன யோசிச்சேன்னா, நான் போன ஜென்மத்துல நான் என்ன பாவம் பண்ணேன் இந்த மாதிரி கேவலமான அட்டாக் பாக்கிறதுக்கு நான் யோசிச்சிருந்தேன். ஏன்னா அவ்வளவு கன்றாவியா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இந்த சீசன் ஃபுல்லாவே கன்றாவியா தான் இருந்திருக்கு நம்மளோட அட்டாக். லைக் லிட்டரலி ஒரு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கோல்ஸ் நம்ம ஒரு கேம் வச்சது வந்து ஒரே ஒரு கோல் தான். எல்லா கேம்ஸுமே பாத்தீங்கன்னா 1-1 இல்ல 1-0 இல்ல 1-2 லாஸ் இல்ல நம்ம 2-3 மேட்ச் கோல் அடிக்கல. 0-2 லாஸ் 0-1 லாஸ் தான் இருந்திருக்கும். நம்ம ஒரு கோலுக்கு மேல அடிக்கவே மாட்டோம். அது ஏன்னு எனக்கு புரியல. அது ஏன் அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வருதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து தட்ஸ் ஹவ் தேர் பிளேயிங். ஏன்னா ஸ்போர்ட்டிங் டெல்லி கூட பாத்தீங்கன்னா 1 கோல் அடிச்சது ஓசி கோல். பட் அந்த 1 கோல் அடிச்சதுக்கு அப்புறமா வந்து ஸ்போர்ட்டிங் நைட் பால் கொடுத்தாரு, நீங்களே பால் வச்சுக்கோங்க, எங்களை தாண்டி அடிங்க, நாங்க கவுண்டர்ல போய் பாத்துக்கிறோம், அந்த மாதிரி விட்ட மாதிரி இருந்துச்சு. விச் மேட் நோ சென்ஸ் டு மீ. அண்ட் இன் தட் சென்ஸ் நம்ம வந்து சரி கொஞ்சம் ஏர்லியாவே ஏர்லியா அடிக்காதது மோகமதன் ஸ்போர்ட் நல்லதுன்னு தோணுச்சு. பிகாஸ் அட்லீஸ்ட் அந்த பாயிண்ட் வில் கீப் ஆன் அட்டாக்கிங். நம்ம அட்லீஸ்ட் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு.
இதே நம்ம முகமது போட்டோம்னா சரி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல 1-0 போயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமா அட்டாக் பண்ணிட்டு மாட்டோம் அதுக்கப்புறமா. ஏன்னா வந்து நம்மளுடைய இது அப்படி. பட் வந்து அதான் ஒரு பெரிய இதுவா இருக்கு. அண்ட் நம்ம ஜம்ஷெட் போறோம், நம்ம ஃபேஸ் பண்ண போறோம்னு. அஃப்கோர்ஸ் ஜம்ஷெட் டூ ஹேவ் சம் குட் பிளேயர்ஸ். நம்ம மெஸ்ஸி போல இங்க இருக்காருன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. லசா சிர்கவிச்சும் அங்க இருக்கான்னு எப்பதான் தெரிஞ்சது. லசா சிர்கவிச் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒரு 2-3 சீசன் பண்ணி நமக்காக ஆனா அப்படி. ஸ்டோயானோவிச் இன் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டு, அப்புறம் அதர் பிளேயர்ஸ் லைக் பிரணாய் ஹால்டர், சாத்தக் கொலை, வின்சி ரோட் ரன்னர், அந்த மாதிரி எல்லாம் பிளேயர்ஸ்லாம் இருக்கானுங்க. ஸோ பிரதீக் சௌத்ரி இன் டிஃபென்ஸ், ஆல்பினோ கோமஸ் கோல்ல. ஆல்பினோ கோமஸ் சென்னை ஃபேன்ஸ் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னா ஆல்பினோ கோமஸ் என்னன்னா கொஞ்சம் ஷார்ட் ஸ்டாப்பிங்ல கொஞ்சம் கோளாறு, ஆனா பெனல்டி சேவ் பண்றதுல நம்பர் 1 அந்த ஆளு. ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய ஷார்ட்ஸ் வச்சு ஜம்ப்ஸ்டோப்பரை டெஸ்ட் பண்ணலாம். ஆல்பினோ கோமஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம், நிறைய ஷார்ட்ஸ் அடிச்சா ஷார்ட் ஸ்டாப்பிங்லயும் சரி கொஞ்சம் கிக்லயும் சரி கொஞ்சம் கோளாறானவ அப்படி அப்படின்னு. ஆனா அவருக்கு அகேன்ஸ்ட் பெனல்டி வந்திருந்தா மோஸ்ட் லைக்லி இல்லைன்னு தான் சொன்னேன். ஏன்னா அவரோட பெனல்டி சேவிங் ரெக்கார்டு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. அண்ட் வந்து ஜம்ஷெட்பூரோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன பாத்தீங்கன்னா ஹோம்ல ஆடுறாங்க. அண்ட் அவங்க ஹோம்ல இது வரைக்கும் தோத்ததே இல்லை இந்த சீசன். ஒரு 5 மேட்சஸ் அடிக்கிறாங்க. 5 மேட்சஸ்ல ஐ திங்க் 3 wins and 2 draws, so 2 wins and 3 draws, so but they have not lost at home. So அந்த ஹோம் ஃபேக்டர் உங்களுக்கு நல்லா இருக்கும். அண்ட் சென்னையின் வைஸ் பார்த்தோம்னா அவே ஃபேக்டர் நம்ம அஃப்கோர்ஸ் 5 ஹோம் கேம் அடிச்சு ஆடணும். பட் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 3 அவே கேம் 2 அவே கேம் தொடர்ந்து ஆடினதுல ஒரு அவே கேம் 1-1 நடிச்சு ஒரு அவே கேம் 1-0 ஜெயிச்சோம். ஸோ நாட் பேட் அவே அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஒன் டீம் இஸ் குட் அட் ஹோம் பிகாஸ் அவங்க ஹோம்ல தோக்கல. அண்ட் நம்ம வந்து ஓகே டீசென்ட்லி அவே தான் சொன்னேன். ஏன்னா ஆனா 4 அவே மேட்ச் அதுல 2 வந்து மும்பை அண்ட் மோகன் பகான். ஸோ அது வந்து கன்ஃபார்ம் லாஸ் முழு உலகத்தே தெரியும். இன்னொன்னு ஒடிசாவோட ஆடினது ஜெயிச்சிருக்கணும், கேரளாவோட ஆடினது நல்லாவே ஜெயிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஜம்ஷெட்பூரோட டிஃபென்ஸ் வந்து ரொம்பவே ஒரு ஸ்டேடியான டிஃபென்ஸ் தான் சொன்னேன். ஏன்னா ஆடின 9 மேட்ச்ல அவங்க 8 கோல் தான் மொத்தமா கன்சீடே பண்ணிருக்காங்க. ஈவன் தான் கேரளா 2 கோல் கன்சீட் பண்ணியிருந்தாலும் மொத்த சீசனும் பாத்தீங்கன்னா 8 கோல் தான் கன்சீட் பண்ணிருக்காங்க. ஸோ டிஃபென்சிவ்லி அவங்களுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி இருக்கு. ஸோ அந்த டிஃபென்ஸை தாண்டி நம்ம எப்படி பண்ண போறோம்? நம்ம ஏற்கனவே நம்ம கோல் அடிக்க மாட்டோம். இல்ல இந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸ் வந்துச்சுன்னா நம்ம எப்படி கோல் அடிப்போம், நம்ம எப்படி வந்து அட்டாக் பண்ணுமோ அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குரியதா இருக்கும். அண்ட் பாப்பா நம்ம என்ன பண்ணானுங்க அப்படின்னு. பிகாஸ் நம்ம அட்டாக்ல ஓகே தேர் ஆர் குட் பிளேயர்ஸ். லைக் இந்த இம்ரான் போன கேம் ஐ தாட் ஹி வாஸ் ஒன்லி அட்டாக்கர் ஹூ டிட் எனிதிங்னா இந்த கேம்ல இம்ரானை தான் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா அவன் he was only player அந்த டேக் ஆன்ஸா இருக்கட்டும், அந்த த்ரூ பால்ஸா இருக்கட்டும், டேக்கிங் அண்ட் பிளேயர்ஸ் அவர் மட்டும் தான் பண்ண மாதிரி இருந்துச்சு. மீதி எந்த அட்டாக்கருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி ஆனாங்களா இல்ல அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி எதுவுமே வரலையாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமா இருந்தது நம்மளுடைய அட்டாக்கிங் பிளே. இர்ஃபான விங்ல போறாதீங்க நெத்தாண்டி தலைப்பார முட்டி மோதி சொல்றது எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா இருந்தாலும் விங்ல போன லிட்டரலி ஒன்னு தான். லைக் யார்ட்டையும் பாஸ் பண்ண மாட்டேன், நானே தான் கட்டிங் சைட் பண்ணி ஷூட் பண்ணேன், நான் தான் பெரிய பிஸ்தா அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்க. அப்படி இர்ஃபான் அவர் ஸ்ட்ரைக்கரா போட்டான்ல ஹி ஹஸ் ஆக்சுவலி ஸ்கோர் 2 goals. ஸோ அங்கேயே வச்சு போடலாம். கிளிஃபன் மிராண்டாக்கு அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. இனிகோ மார்டின் கேம் ஆன் டிட் ஹேவ் டீசன்ட், தட்ஸ் அபவுட் இட். நொகுவேரா மீன் இந்த சீசன் ஆடினாரா? இந்த சீசன்ல ஒரு கேம் கூட உருப்படியே இம்பாக்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இந்த கேம் ஆச்சும் ஹோப்ஃபுல்லி ஹி வில் மேக் அன் இம்பாக்ட். பிகாஸ் வந்து லைக் ஓரளவுக்கு அவர் சொல்லுவேன். பட் ஹீஸ் பீன் ஆஸ்ட் டு பிளே பிஹைண்ட். அவர் அட்டாக்கிங்ல போட்டு ஆட விட்டாதான் என்ன லைக் என்ன பிரச்சனை உங்களுக்கு? உங்களுக்கு என்ன பயம் அட்டாக் பண்ணல? பிகாஸ் இட் லுக்ஸ் டு மீ லைக் கிளிஃபன் மிராண்டா ஸ்கேட் டு அட்டாக். லைக் ஓகே உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஜாப், எனக்கு அங்கதான் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தெரியுது. லைக் வந்து எனக்கு என்னன்னா இதுக்கு மேல நம்ம எப்படி நம்ம கப்பு ஜெயிக்க போறது இல்லை. ஏன்னா வந்து ஷீல்டு வந்து மோகன் பகான் மோஸ்ட்லி ஜெயிச்சிருவானுங்க. அண்ட் பிளே ஆஃப்ஸும் கிடையாது, மோஸ்ட்லி எலிகேட்டும் ஆமாட்டோம். ஸோ அந்த பட்சத்துல நீ வந்து ஃபுல்லா அட்டாக்கிங்கா போனதான் என்ன? நம்ம பிளேயர்ஸ் வச்சு நீ ஃபுல்லா அட்டாக்கிங் போ. ஐ டோன்ட் மைண்ட் இஃப் யூ கன்சீட் 1 or 2 பிகாஸ் தேர் அந்த கவுண்டர் நம்ம இது போச்சே. பட் கொஞ்சம் அட்டாக்கிங்கா போ. ரிஸ்க் எடு. ஐ டோன்ட் நோ வை ஹீஸ் டூ ஸ்கேட் டு அட்டாக் அப்படி என்னன்னு தெரியல. பிகாஸ் நொகேரோ ரொம்ப பின்னாடி ஆடுறாரு, இர்ஃபான் தூக்கி விங்ல போடுறாரு, இம்ரான் ஒரு பக்கம் ஏதோ பண்றாரு, சீமாச்சுக்கு வந்து பால் ஹோல்ட் அப் தவிர அவருக்கு பேஸ் பெருசா ஒன்னும் இல்ல. மகேஷ் நம்மளும் கேம் டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ பிரகதீஸ்வரன் வந்து 2 வாட்டி பெஞ்ச் வந்தா அப்படி. ஸோ ரிஸ்க் எடு, தைரியமா போ. இதுக்கு மேல தோக்கத்துக்கு ஒன்றும் கிடையாது. கோ ஃபுல் ஆன் அட்டாக்கிங் மோட். ஏன்னா ஐ டோன்ட் திங்க் வில் கோயிங் கெட் ரெலிகேட்டட். ஏன்னா வந்து ஐ திங்க் we have to win out. I think நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கு நினைக்கிறேன் ரெலிகேஷனுக்கும் நமக்கு. ஸோ ஐ டோன்ட் திங்க் வில் கெட் ரெலிகேட்டட் ஆல்சோ. ஸோ தைரியமா போய் அட்டாக்கிங் ஃபுட்பால் ஆடு. எனக்கு வந்து ஏன் வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் ரிசர்வ்டா இருக்கேன், ஏன் வந்து கூத்து சோமா இருக்கேன் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ நம்ம பிளேயர்ஸை அட்டாக் பண்ண விட்டீங்கன்னா நல்லா இருக்கும்.
பிகாஸ் டிஃபென்ஸ் வைஸ் எனக்கு அவ்வளவு ப்ராப்ளம் இல்லை. ஐ திங்க் டிஃபென்சிவ் வி பின் டீசன்ட் திஸ் சீசன். அஃப்கோர்ஸ் எல்சினோ இல்லை, இஸ் அவுட் ஆஃப் த சீசன். ஸோ ஹோப்ஃபுல்லி கம்ஸ் பேக் வெல் அண்ட் சூன். பட் எனக்கு அட்டாக்கிங்ல ஒன்னும் நிறைய பாக்குறோம் அப்படிங்கறத ஆசை. தயவு செய்து அட்டாக் பண்ணுங்க, கோ ஃபார் இட். நீங்க கன்சீட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஐ டோன்ட் மைண்ட் இஃப் இட் இஸ் அட் 4-3-3 ஆர் 4-4 கேம். கோ ஃபார் இட். அட்டாக்கிங் தயவு செய்து போங்க. பிகாஸ் இந்த சீசன்ல வந்து நம்ம கெயின் பண்ணதுக்கும் ஒன்றும் இல்லை, லூஸ் பண்றதுக்கும் ஒன்றும் இல்லை. ஸோ தயவு செய்து ஃபுல்லா அட்டாக்கிங்கா போயிட்டு அட்லீஸ்ட் நமக்கு கொஞ்சம் கோல்ஸ் ஆடு கொடுங்க. ஏன்னா வந்து ஈவன் இந்த பிரீஃப் ஸ்பெல்ஸ் தான் நம்ம வந்து அட்டாக்கிங் ஃபுட்பாலு, ஒன் டச் ஃபுட்பாலு, கிரவுண்ட் பாஸ் எல்லாம் பண்ணச்சே பார்க்க நல்லா இருக்கு. ஸோ அதை நம்ம ஒரு ஃபுல் கேமா அட்லீஸ்ட் ஒரு 70 minutes 80 minutes ஆகுது வரைக்கும் பண்ணா நல்லா இருக்குமே அப்படிங்கிறது என்னுடைய தாட்ஸ். லிட்டரலா இட்ஸ் நாட் லைக் ஓகே ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சிட்டோம் அப்படியே வந்து உட்காந்துடலாம் அப்படின்னு இருக்க வேணாம். அண்ட் ஹோப்ஃபுல்லி இருக்க மாட்டோம். பட் இருப்போமா தெரியாது. அண்ட் அகேன்ஸ்ட் ஜம்ஷெட்பூர் டீம் வேற 8 கோல் தான் கன்சிடர் பண்ணிருக்காங்க மொத்தமா. ஸோ பட் தே டோன்ட் ஹேவ் ஸ்டீவன் எஸ். ஸோ அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணுங்களான்னு எனக்கு ஒன்று டவுட் தான். பட் வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும். ஸோ இதான் என்னுடைய தாட்ஸ். ஸ்கோர் ப்ரிடிக்ஷன் நான் இப்பெல்லாம் வின் ப்ரெடிக்ட் பண்ணணும் வாயிலே அடிக்கிறானுங்க. ஸோ ஐம் நாட் கோயிங் டு ப்ரெடிக்ட் அ வின். வேணாம். பட் ஐ டோன்ட் திங்க் வி லூஸ் ஆல்சோ. ஸோ ஐ திங்க் ஒரு 1-1 டிரா இருக்கும். ஐ திங்க் வி மைட் ஸ்கோர் ஃபர்ஸ்ட், அப்புறம் மொத்தமா உட்காந்துட்டு 88 minutes ஜம்ஷெட்பூர் ஈக்குவலைஸ். தே மைட் கோ ஃபார் அ ஃபியூ மோர் அண்ட் 1-1 நின்று நினைக்கிறேன். நான் 1-1 ப்ரெடிக்ட் பண்றேன். நீங்க என்ன ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் பண்றீங்க? நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் சாட்டர்டே நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணேன் ஜம்ஷெட்பூர் கேமுக்கு. மறக்காம வந்து பிபி டாக்ஸில் பார்க்க வேண்டும். இன்னொரு வீடியோ லைவ் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், ஸ்டே சேஃப் எவ்ரிபடி.